வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இந்த 2 எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், 2A எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருந்துச்சு. அந்த 2க்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் அவங்க வந்து சொல்லலை. 15 மார்க்கா 10 மார்க் அப்படிங்கிற விஷயம் எதுவும் சொல்லலை. எப்படி பேட்டர்னுங்கிறது சொல்ல போகிறாங்க. 2Aக்கு வந்து ஒரு விஷயம் கிளியராக சொல்லியிருக்காங்க. சிபிடியில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது வரைக்கும் நமக்கு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் சிபிடி நடக்கிறதில்ல. நீங்கள் ஒன்ஸ் நாளைக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும். துறை தேர்வுகள் அப்படின்னு எல்லாருமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாருமே எழுதணும். அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் இருக்கிற அப்ஜெக்டிவ் பேப்பர் இந்த சிபிடியில் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நடக்கும். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசெல்லாம் இல்லை. பட் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆஸ்பிரண்ட் ஃபேஸில் இருக்கிறப்ப இது முதல் முறையாக இருக்கிறதால இந்த சிபிடினா ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஆனால் அதை பற்றி அந்த சிபிடி எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ஒரு டெமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் நாங்கள் கேட்க போகிறோம், என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அதை நான் உங்களுக்கு லைவ் டெமோ கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ நம்ம அந்த லாகின்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லாகின்ல அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ள நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் 100 கேள்வி கொடுத்துருக்காங்க. 100 கேள்விக்கு 150 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டைம் 2 hour, மேக்ஸிமம் மார்க்ஸ் 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் 100 கொஷின் இருக்குது. இந்த 100 கொஷினுக்கு இவங்க 2 hours டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, வினாக்களுக்கு விடையளிக்க தொடங்கும் முன்பு கீழ்கண்ட அறிவுரைகளை கவனமாக படிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கவனமாக படிச்சிருவோம். இந்த இணைய வழி தேர்வானது, இந்த கணினி வழி தேர்வானது 100 கொள்குறி வகையிலான வினாக்களை கொண்டது. 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் ஒவ்வொரு வினாவும் 1 மதிப்பெண் உடையது. சார், அங்கே நமக்கு ஃபைனலாக 1.5 மார்க் தானே. இப்போ இவங்க கொடுத்துருக்குற இந்த மாடல் டெஸ்ட்டுக்கு 1 மார்க், அவ்வளோதான். அதை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் படிச்சுக்கலாம். வினாக்களில் சந்தேகம் இருப்பின் ஆங்கில வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களே இறுதியானது. இன் கேஸ் ஆஃப் டவுட் இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் த ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் தமிழ்நாட்டில் இது அப்படியே திருப்பி கொடுத்து வினாக்களில் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் தமிழ் வழியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களே இறுதியானதுன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இன்னும் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல் அப்படின்னு அது ஏன் சொல்கிறாங்க? இந்த விதி எத்தனை காலமாக அது இருக்குது, இது எப்போ மாற்றுவாங்கன்னு தெரியல. இந்த வினாக்களில் இடம்பெற்றுள்ள ஆண் பாலினத்தவரின் வார்த்தைகளில் தேவைப்படின் சூழலுக்கேற்ப பெண் பாலினத்தவரின் வார்த்தைகளும் அடங்கும். இந்த வினாக்களில் இடம்பெற்றுள்ள ஆண் பாலினத்தவரின் வார்த்தைகளில் words of a masculine gender in these questions shall, where the context is so required, be taken into include feminine gender. இது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. அது தமிழில் படித்தாலும் புரியல. இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல் கொடுக்குறாங்க, இங்கிலீஷும் புரியல. அதில் அவங்க தமிழில் அதுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களோ தெரியல. இந்த வினாக்களில் இடம்பெற்றுள்ள ஆண் பாலினத்தவரின் வார்த்தைகளில் தேவைப்படின் சூழலுக்கு ஏற்ப பெண் பாலினத்தவரின் வார்த்தைகளும் அடங்கும். அப்படின்னா ஹீ ஹிம் அப்படிங்கிறத ஷீ ஹர்ன்னு சொல்ல போகிறாங்களா என்னங்கிறது தெரியல. ஓகே, அது ஒன்றும் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனாக தெரியல, அதை விடுங்க. அடுத்தது, விண்ணப்பதாரர்கள் கணினி வழி தேர்வுக்கு விடையளிக்க தொடங்கும் முன் கணினியின் திரையில் தோன்றும் அறிவுரைகளை கவனமாக படிக்கவும். ஓகே, படிச்சிட்டோம். ஒரே நேரத்தில் ஒரே ஒரு வினா மட்டுமே கணினி திரையில் தோன்றும். ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் சிபிடிக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசமே, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுக்குறப்ப நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் 10வது கேள்வி பார்க்கலாம், 15வது கேள்வி பார்க்கலாம், 20வது கேள்வி பார்த்துட்டு இருக்கலாம். ஒரே பக்கத்தில் 3 கேள்வி இருக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வியும் 3வது கேள்வியும் ஒன்றா பார்த்துட்டு இருக்கலாம். பட் இங்கே நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே சமயத்தில் பல்வேறு கேள்விகளை பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் டெஸ்ட்டை ஆரம்பிச்சோடனே 20வது கேள்வியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, பார்க்கலாம். 25வது கேள்வியை பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க, பார்க்கலாம். ஆனால் அந்த டைமில் அந்த ஒரு கொஸ்டினை மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு நமக்கு ஹார்ட் காப்பியில் இருக்கிற கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற மாதிரி ஒரே பேஜில் கொஸ்டின் நம்பர் 20, 21, 22, 23, 24, 25 2 பக்கத்துக்கு சேர்த்து ஒரு 6 கேள்வி இருக்குன்னா 6 கேள்வியும் பார்க்கலாம் இல்லையா? அப்படி அதில் பார்க்க முடியாது. அட் அ டைம் ஒரு கொஸ்டினை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயம்தான் அதில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஒரு சமயத்தில் ஒரு வினா மட்டுமே கணினி திரையில் தோன்றும். ஆனால் எந்த வினா வேணாலும் முன்பின்லாம் போய் பார்க்கலாம். நீங்கள் எடுத்தோடனே 100வது கேள்வி என்னவா கொடுத்துருக்காங்கன்னு போயினா நீங்கள் 100ங்கிற அதை நான் பின்னாடி டெமோ காட்டுறேன். இந்த 100 கிளிக் பண்ணிங்கன்னா 100வது கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதெல்லாம் பார்க்கலாம். ரைட், அடுத்தது, தேர்வு எழுதுவதற்கான கால அளவானது
திரையின் மேல் வலது மூலையில் உள்ள கவுண்ட் டவுன் டைமர் மூலம் காண்பிக்கப்படும். இது மீதமுள்ள நேரத்தை டைம் லெஃப்ட் என காண்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இதுக்கு வந்து தேர்வின் தொடக்கத்தில் டைமர் 120 நிமிடங்களை காண்பிக்கும். இது வந்து 2 hours டெஸ்ட் அப்படிங்கிறதால 2 hours உங்களுக்கு இது கொடுக்குறாங்க, 120 நிமிடங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இதுவே நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறப்ப, டிஃபரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு 160 நிமிடங்கள் கொடுக்குறாங்க. ஸோ 40 நிமிடங்கள் அதிகம், 1 மணி நேரத்துக்கு 20 நிமிடம் அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ நீங்கள் 3 மணி நேர எக்ஸாமாக இருந்தால் உங்களுக்கு 60 நிமிஷம் சேர்த்து கொடுப்பாங்க, 1 மணி நேரம் அடிஷ்னலாக கிடைக்கும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கிற அந்த டைமில் இருந்து உங்களுக்கு டைம் லெஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மீதமுள்ள நேரம், இந்த கொஷின் பேப்பரை சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஃபைனல் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது மீதமுள்ள நேரம் அப்படிங்கிறதும் இதில் காட்டிடுவாங்க. ரைட், ஓகே. அடுத்தது கொஷின் நம்பர் பாக்ஸ். கொஷின் நம்பர் பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 விதமான குறியீடுகள் அந்த சிபிடி எக்ஸாம் எழுதுறப்ப சைடில் காட்டும். அந்த 5 விதமான குறியீடுகள் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க, பிளாக்ல உள்ளுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. இந்த இடம் இதில் வந்து ஒரு லெட்டர் இருக்கு, அந்த லெட்டரில் வெறும் உள்ளுக்குள்ள எம்டியாக இருக்குது, எந்த கலருமே இல்லை அப்படின்னா யூ ஹவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின் செட். இது வரைக்கும் நீங்கள் அந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணியே பார்க்கல அப்படின்னு மீனிங். ரெண்டாவது, ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும், டவுன் ஏரோ மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஷினை பார்த்துட்டீங்க, ஆனால் நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுதலை அப்படின்னு அர்த்தம். யூ ஹவ் ஆன்சர்டு த கொஷின். அப்போ ஏரோவில் கிரீன் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கேள்வியை பார்த்துட்டீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வயலட் கலரில் இருக்குது, யூ ஹவ் நாட் ஆன்சர்டு த கொஷின் பட் மார்க்டு த கொஷின் ஃபார் ரிவ்யூ. நீங்கள் இந்த கேள்வியை பார்த்துட்டீங்க, பதில் சொல்லலை, ஆனால் இந்த கேள்விக்கு தான் ஆன்சருங்கிறது உங்கள் மைண்டில் ஏதோ ஒன்று படுது, அதனால் பின்னாடி பதில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த கொஷினை ரிவ்யூ மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அது ரிவ்யூவில், அது ரிவ்யூக்காக இருக்கிறது அப்படிங்கிறது. இது எல்லாமே நான் உள்ள ஒரு 4-5 கொஷினை உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு அது எளிமையாக புரியும். லாஸ்ட் ஒன், அந்த வயலட் கலருக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு, யூ ஹவ் ஆன்சர்டு த கொஷின் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ, திஸ் வில் பி கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன். அப்படின்னா நீங்கள் கேள்வி ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஆன்சரும் மார்க் பண்ணிட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு டவுட், இதுதான் ஆன்சரா அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டு, அப்புறம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரிவ்யூக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்படி ரிவ்யூக்காக மார்க் பண்ணுறதால நீங்கள் பின்னாடி உங்களுக்கே மறந்துடும். நீங்கள் 200 கேள்வி போடுறப்ப 60வது கேள்வியை நம்ம திரும்ப பார்க்கணும்னு நினச்சோமே அப்படின்னா எந்த கேள்வின்னு மறந்துடும். ஸோ இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படி மார்க் பண்ணி விட்டு திரும்ப ரிவ்யூலாம் போய் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆல்ரெடி பண்ணின ஆன்சர் மார்க் பண்ணது ஆன்சராக எடுத்துக்குவாங்க, அது எவாலுவேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 5 சிம்பிள். அவ்வளோதான், இந்த சிம்பிள் தான் உங்களுக்கு அதில் இருக்கிற விவரங்கள். அந்த விவரங்களை உங்களுக்கு கீழே தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இனி ஒன்று 2 ஏரோ மார்க் கொடுத்துருக்குறாங்க. கேள்வியின் பக்கத்தில் இடது பக்கத்தில் தோன்றும் ஒரு அம்புக்குறியை கிளிக் செய்வதன் மூலம் கேள்வியின் பெட்டியின் அளவை நீங்கள் குறைக்கலாம். இதன் மூலம் திரையில் உங்கள் கேள்வியை பெரிதாக்கி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது டவுன் ஏரோ அப் ஏரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலிருந்து கீழேயோ கீழிருந்து மேலேயோ சைடில் ஸ்க்ரோல் பண்ணாமல் இந்த முழு கொஸ்டினை பார்க்கறதுக்கான 2 ஏரோ மார்க். இதுவுமே உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கிறப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இதை படிச்சிங்கன்னா புரியாது, கொஸ்டின் போடுறப்போ உங்களுக்கு புரியும், நான் சொல்லித்தரதில்லை. ரைட், ஓகே, எவ்வளோதான். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்தது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை வந்து உங்களுக்கு ஓகே, ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நான் மேற்கண்ட அறிவுரைகளை கவனமாக படித்து உள்வாங்கி கொண்டேன், நடக்கிற சம்பவங்களுக்கு நானே பொறுப்பு அப்படிங்கிறத இங்கே எழுதிட்டு ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கிற இந்த டெஸ்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இது உங்களுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர். இது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கேள்வி, முதல் கேள்வி இது நீங்கள் எல்லாத்துக்கும். இப்போ நான் வந்து இங்கே பருப்பொருள் மூலதனத்தை மதிப்பீடு செய்யும் அமைப்பு எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு இதே கொஸ்டின் தான் நீங்கள் எல்லாரும் மாடல் டெஸ்ட் ஓப்பன் பண்ணுறப்ப வருமானா வராது, உங்களுக்கு வேறு வேறு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுதான் ஒரு கொஸ்டின் பேட்டர்ன், அந்த பேஜ் வந்து இதுதான். கிளியர்? ஸோ சைடில் பாருங்கள், நாம் வந்து 1வது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சமயத்தில் இந்த சைடில் உங்களுக்கு நிறைய சிம்பிள் காட்டுது. ஆன்சர்டு, நாட் ஆன்சர்டு, நாட் விசிட்டட், மார்க்டு ஃபார் ரிவ்யூ எல்லாமே காட்டுது. நீங்கள் எத்தனாவது கேள்வியில் இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே கேள்வி எண் 1 அப்படிங்கிறதையும் இங்கே நமக்கு வந்து காட்டுது. ஸோ உங்களுக்கு சைடில் இது கொஞ்சம் தெரியல.
ரைட். இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ நமக்கு மொத்தம் எத்தனாவது கேள்வியில் நம்ம இருக்கோம். இப்போ நீங்கள் ரெண்டாவது கேள்வி இங்கே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் மாறிடும். மூணாவது கேள்வியை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மூணாவது கேள்வி உங்களுக்கு ஸ்க்ரீனில் மாறிடும். நீங்கள் ஆறாவது கேள்வியை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறாவது கேள்வியை அங்கே நமக்கு காட்டிடும். இப்போ நம்ம மொத்தம் 4 கேள்வியை நம்ம ஜஸ்ட் விசிட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இங்கே காட்டும். மேலே வந்து அதனுடைய கன்சால்டேட் பண்ணி ஒரு ஆன்சரை காட்டும். 4 கேள்வியை விசிட் பண்ணியிருக்கிறோம் பட் நாட் ஆன்சர்டு. 96 கேள்வி இன்னும் நாட் விசிட்டட் அப்படின்னு காட்டுது. அப்போ ரிவ்யூக்கு ஏதாவது மார்க் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னா இல்லை, 0 மார்க்டு ஃபார் ரிவ்யூ. ஆன்சர் எத்தனைக்கு பண்ணியிருக்கிறோம், அதுவும் 0 ஆன்சரு. இங்கே பாருங்கள் மேலே இந்த இடத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு டைம் லெஃப்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு. மொத்தமாக எனக்கு 120 நிமிடங்கள் 2 மணி நேரம் அப்படின்னா இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால 118.11 அதான் டைம் லிமிட்டு. செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது 0 ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நம்ம இன்விஜிலேட்டர் வந்து பேப்பரை கொடுங்கன்னு பிடுங்குவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஸோ டைரெக்டாக அந்த கேள்வி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ஷீட்டை சப்மிட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற ஒரே வழி, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம படித்தோம், ஒரு சமயத்தில் ஒரு கேள்வி தான் பார்க்க முடியும், ஒரு சமயத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளை பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் எந்த கேள்வியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேள்வியை பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த கேள்வியும் இருக்காது. இப்போ இந்த ஏரோ மார்க்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இப்படி சைடில் ஸ்க்ரோல் பண்ணி இப்படி மேலே எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல 2 ஏரோ மார்க் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டவுன் ஏரோ இருக்குது. இந்த டவுன் ஏரோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மொத்தமாக கொஸ்டினோட கடைசி இடத்த வந்து பார்க்கலாம். கீழே இங்கே ஒரு அப் ஏரோ இருக்கும், இதை கிளிக் பண்ணால் எகெயின் அந்த கேள்வியோட ஃபர்ஸ்ட் இடத்துல போய் பார்க்கலாம். இதுதான் இந்த 2 ஏரோ. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடில் இந்த காலம் இருக்குது இல்லைங்களா, ஆன்சர்டு எவ்வளோ, நாட் ஆன்சர்டு எவ்வளோ, மார்க்டு ஃபார் ரிவ்யூ எவ்வளோ, இந்த விஷயம்லாம் இங்கே இருக்குது. இந்த விஷயம்லாம் தெரியாமல் இந்த கொஷின் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும், அவ்வளோதான். எகெயின் இந்த இடத்துல ரிட்டன் ஏரோ இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எகெயின் அதனுடைய இந்த கன்சால்டேஷன் வந்துடும். ஸோ மொத்தமாக நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணுறது இந்த 4 ஏரோஸ் தான். டவுன் ஏரோ, அப் ஏரோ, லெஃப்ட் அண்ட் ரைட் மூவிங் ஏரோ, இந்த 4 ஏரோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சைடில் கம்ப்ளீட்டாக கன்சால்டேட்டடாக இருக்கும். நீங்கள் எத்தனை கேள்வி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணலை, எத்தனை கேள்வியை மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ நாம் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். P என்பது ப்ளஸ் Q என்பது மைனஸ் R என்பது, இது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின். நான் சப்போஸ் ஆப்ஷன் B இதை நான் வந்து ஆன்சர் போடுறேன். ஆன்சர் போட்டுட்டு உங்களுக்கு கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த கேள்வியை நம்ம ஒரு ஆன்சர் போட்டுட்டோம், ஆன்சர் போட்டுட்டு அந்த கேள்விக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா ஆன்சர் போட்டுட்டோம். ஆனால் இந்த ஆன்சரில் எனக்கு டவுட் இருக்குது, நான் திரும்ப வந்து பார்க்கணும், அதுக்காக நம்ம அதை மார்க் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது இங்கே வைரம் கண்ணை கவர ஜொலிப்பதற்கு மின்மீன்கள் மின்னுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. முழுவாக எதிரொலிப்பு அப்படின்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர், இந்த ஆன்சருக்கு கீழே அடுத்தது ஆன்சர் பாருங்கள், கிளியர் ரெஸ்பான்ஸ்னு இருக்கும். ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்க, ஐயோ இது தப்பு, இது வேறு ஆன்சர் அப்படின்னா ஜஸ்ட் கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இல்லை இப்போ A போடுறீங்க, B போடுறீங்க, ஆன்சர் போடுறீங்க, இதையே நீங்கள் இதுதான் ஆன்சர்னு ரிவ்யூ மார்க் பண்ணிவிட்டு ரிவ்யூக்காகவும் வெயிட் பண்ணலாம். இல்லைனா ரைட் இந்த ஆன்சரை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த கேள்வியை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த கேள்வியை நம்ம அந்த ஆன்சரை சேவ் பண்ணிட்டோம், அப்புறம் அடுத்த கேள்விக்கு போகிறோம். பட் அதில் எனக்கு ரிவ்யூ பண்ணணும், எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒரு கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேள்வியை பார்த்த உடனே அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா, கன்ஃபார்மாக ஆன்சர் தெரியுதுன்னா அந்த ஆன்சரை போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுக்கணும். ஓகே, அதுக்கு கன்ஃபார்மாக ஆன்சர், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ரெண்டாவது இதுதான் ஆன்சர் மாதிரி தெரியுது, ஆனால் இன்னொரு வாட்டி எதுக்கும் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஆன்சரை போட்டுறேன், அப்புறம் எதுக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்சரை போட்டுட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஆன்சர் ஆகிடும். பட் எதுக்கும் நமக்கு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரிமைண்ட் பண்ணும், சைடில் காட்டும். மூணாவது, நீங்கள் ஒரு கேள்விக்கு ஆன்சரே பண்ணாமல் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம், அதுவும் இங்கே காட்டும். ஸோ ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணாமல் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இல்லை ஒரு கேள்விக்கான ஆன்சர் சரியாக தெரிஞ்சால் 100% சரி அப்படின்னா அதுக்கு நீங்கள் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இல்லை இந்த கேள்வியில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ரிவ்யூக்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த 3 ஆப்ஷன். ஸோ மீதி இந்த கொஷின் பார்க்குறது, சைடில் இருக்கிற இந்த விண்டோ தெரியணுமா தெரிய வேண்டாமா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும்
நம்ம மாறி மாறி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிறது இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தாலும் இந்த டைம் லெஃப்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஃபைனலாக 0-0ன்னு வந்த அடுத்த செகண்ட் உங்கள் விண்டோ க்ளோஸ் ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் என்னென்ன கேள்விகளுக்கு ஆன்சர் போட்டிங்களோ அது மட்டும்தான் கொஷினாக மார்க் ஆகிருக்கும். கிளியர்? ஸோ இதுதான் சிபிடிங்க. அதனால் இந்த சிபிடியை பார்த்து பயப்படுறதோ ஐயோ ஏதோ புதுசான ஒரு சிஸ்டம் அப்படிலாம் இல்லை. இங்கே நமக்கு தேவையானதுங்கிறது சப்ஜெக்டில் இருக்கிற கண்டென்ட்டும் சப்ஜெக்டில் இருக்கிற நாலேஜ், இது மட்டும்தான் நமக்கு வேணும். உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்குது, ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் இங்கே போட்டுட்டு நீங்கள் ஒரு கேள்வியை பார்த்தா ஆன்சர் தெரியணும். அதை நீங்கள் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ண என்ன, கொஷினில் கிளிக் பண்ணால் என்ன, இது எல்லாமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ நமக்கு தேவை அகப்பை சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்லா படிக்கணும். எந்த கேள்வியை பார்த்தாலும் ஆப்ஷனே பார்க்காம கேள்விக்கான ஆன்சர் இங்கே கிளிக் ஆகணும். அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு போய் ஆப்ஷனில் பார்த்து போடணும். அந்தளவுக்கு ப்ரிப்பரேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. சிபிடிங்கிறது யாருக்குமே எதுவுமே தெரியாத ஒருத்தங்க கூட ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இந்த சிபிடினா என்னென்னு அந்த எக்ஸாம் ஹாலில் போய் கூட கற்றுக்கலாம். அதனால இதில் எந்த பிரச்சனையும் ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி ஒரு மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மாடல் டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயம் அதில் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கு.